கீ பிளேயர் டு வாட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது பாத்தீங்கன்னா, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சேரும் சிம்ரன் சிங்கும். சிம்ரன் சிங் அடிச்சே ஆகணும், ரொம்ப வருஷமா இருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். 1-2 மேட்ச்லாம் இல்ல, கன்சிஸ்டன்ஸா ஆடி ஆகணும் அவரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா சகல், அஷ்ரப் சிங் இவங்கதான் மெயின் பவுலரு. எவ்வளவு பெரிய ஃபாரின் பவுலர் இருந்தாலும் சரி, சகல், அஷ்ரப் சிங் தான் மெயின் பவுலரு பஞ்சாப் கிங்ஸுக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமா ஸ்டானிஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரவுண்டரா டீமை பிடிச்சிங்களையும் சரி, பேட்டிங்லையும், ஆல்ரவுண்டரா டீமோட பினிஷிங்லையும் சரி, பவுலிங்லையும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி தேவை பஞ்சாப்க்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கீ பிளேயரா பார்க்கும்போது சுப்மன் கில்லு, பட்லரு, சாய் சுதர்சன் இந்த 3 பேர் தான் கைஸ் டாப்பார். இவங்க தான் கைஸ் இம்பார்ட்டன்டான கீ பிளேயருக்கு. அதுக்கப்புறம் வந்துதான் உங்களுக்கு ரஷீத் கான் வருவாரு, சிராஜ் வருவாரு. இவங்க 3 பேர் தான் டாப் கன்சிஸ்டர், டாப் பெர்ஃபார்மர். இந்த 3 பேர் தான் டாப் பெர்ஃபார்மர். இவங்களை நம்பிதான் டீமே பில்ட் ஆகுது. அந்த மாதிரி ஏன்னா அவங்க 3 பேரே முக்கால்வாசி மேட்சை முடிச்சு கொடுத்துட்றாங்க. அது போகதான் மிடில் ஆர்டருக்கு போகுது மேட்சே. போன சீசன் அப்படிதான், அதுக்கு முந்தின சீசன் அப்படிதான் போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது போக வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 எடுத்துக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும், ஜிடியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கில்லு, சாய் சுதர்சனு, பட்லரு, வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ஜேசன் கோல்டரு, ரஷீத் கான், மொத்தம் 8 பேட்டர் கிட்ட. ஆல்ரவுண்டர் எல்லாம் சேர்த்து 8 பேட்டர் ட்ரை பண்ணலாம். ஜேசன் கோல்டர் வேணாம், ஜென் பிலிப்ஸ் போகணும்னு போய்க்கலாம். பட் நம்ம ஆப்ஷனா சொல்றோம் இல்ல, அவங்க இன்னும் வந்து சாய் கிஷோர் கூட கொண்டு வரலாம். சாய் கிஷோர் இம்பாக்ட் அப்பா கூட எடுத்துக்கலாம். அது போக பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரபடா, சிராஜ், பிரஜித் கிருஷ்ணா, அது போக ரஷீத் கான், ஜேசன் கோல்டர் 5 பவுலர் ஆகி போச்சு. அது போக வேணும்னா வாஷிங்டன் சுந்தர் ஓவர் போட வைக்கலாம், 6 ஆகி போச்சு. ஷாருக் கான் வேணாலும் போடலாம், 7 ஆச்சு. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 11ஸ்ல 8 பேர் நல்ல ஆல்ரவுண்டரா தான் இருக்காங்க. ஸோ எந்த சுச்சுவேஷன்னாலும் யாருக்குனாலும் ஓவர் கொடுத்து அவங்க கேமை மாத்தி கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட 11ஸ் வந்து கண்டினியூஸா ஒரு 4 இயர்ஸா அப்படிதான் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி போகுதுன்னு அவங்களுக்கு.